அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றீங்க. அது தவறு சார், அது தவறு சார். அது கோர்ட்டுக்கு போங்க. போறோம் சார், கண்டிப்பா போவோம். காமெடி இருக்கு, சிரிச்சிட்டு போவோம். ஃபுல் கண்ட்ரி டென்ஷன்ல இருக்கு. வந்து 2 மணி நேரம் சந்தோஷமா போவோம். தீபாவளிக்கு பொங்கலுக்கு 467 கோடி 500 கோடி டார்கெட் பண்ணாங்க தமிழக அரசாங்கம். இந்த படத்துக்கு 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழ்நாடு மது குடிப்போர் 1000 கோடி டார்கெட் பண்ணோம். தமிழக அரசு தீபாவளிக்கு 460 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் பண்றாங்க. மது பிரியர்கள் 1000 கோடி டார்கெட் பண்ணுவோம். தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலேயே யாருக்குமே இல்லாத தைரியம் மன்சூர் அலிகானுக்கு வந்திருக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு இயக்குனரை நான் பாராட்டாம இருக்க முடியாது. ஜெயக்குமாருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இருங்க சார், நாங்க இருங்க சார், அட்வொகேட் சார், நாங்க இருங்க சார், நீங்க எடுங்க சார், இல்ல சார் நீங்க எடுங்க, இல்ல நீங்க எடுங்க, நாங்க வேற இல்ல சார், நீங்க எடுங்க, நீங்க எடுங்க, நான் வேணும்னு சொல்றேன், நீங்க எடுங்கன்னு சொல்லுங்க, வேணும்னு சொல்ல அட்வொகேட், நீங்க ஒரு அட்வொகேட் ரோலா இருந்து இல்ல நீங்க ஒரு அட்வொகேட் ரோலா இருந்து நீங்க அப்படி செய்ய கூடாது. இல்ல சார், நேரடியா போய் டாஸ்மாக்ல போய் போராட்டம் பண்ணுங்க சார். அத எப்படி மன்னிப்பு கேட்பாங்க உங்ககிட்ட? மன்னிப்பு அவசியம் கிடையாது. இது சம்பந்தமா கேட்பாங்க மன்னிப்பு. இல்ல ஒரு படம்னா எல்லாரும் பாக்குங்க. இது சம்பந்தமா நீங்க போங்க சார், நீங்க கேட்பீங்க சார், சொல்லுங்க சார், நீங்க தான் கேட்பீங்க, நீங்க எல்லாம் பாங்க, நீங்களே கேட்காதீங்க, நீங்க எப்படி சார் கேட்பீங்க? இது உள்ள சம்பந்தமா நீங்க கரெக்ட் வெளிய வச்சிருப்போம், நீங்க கரெக்ட் வெளிய வச்சிருப்போம். ஒரு 2 நிமிஷம் ஆண்மையோட வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு உட்கார்ந்து தைரியமா ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு இல்ல சகோதரரே, அருமையான ஒரு படத்தை வந்து ஏதாவது யார் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஏதாவது பண்ணுவோம். நீங்க வந்துருப்பா, 2 பேர் வந்துருப்பா. அது எகைன்ஸ்ட் அட்வொகேட் ரோல்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி பண்றீங்க. அது தவறு சார், அது தவறு சார். அது கோர்ட்டுக்கு போங்க. போறோம் சார், கண்டிப்பா போவோம், கண்டிப்பா போவோம் சார், கண்டிப்பா போவோம். ஓகே, கண்டிப்பா போவோம். நாளைக்கு நாங்க இது கமிஷனர்ல பாப்போம். யார் அனுப்பிச்சிருப்பாங்க? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு எடுத்த படம் அந்த படம். ஆமா ஆமா சொல்லு, அதான் உண்மை. யாரோ செஞ்ச சதி. பாட்டில்ங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து அட்வொகேட் லோபோ வருது. அவசியம் இவர் அட்வொகேட்டாக இவர் ஒரு ரோலில் நடிக்கிறாரு. அப்போ அட்வொகேட் ரோலில் நடிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை அவர் காட்டணும். அட்வொகேட்டாக அவர் காட்டல. அட்வொகேட் ரோலில் நடிச்சுட்டு அதில் வந்து அந்த சாராய பாட்டில் வந்து அட்வொகேட் ஸ்டிக்கர் லோபோ இருக்குது. அதை நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த நெக் பேண்ட் இருக்குது, அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். அந்த நெக் பேண்டோட ஸ்டிக்கர்ஸ் ஒன்று இருக்குது. எங்களோட அட்வொகேட்டோட ஃபண்டமெண்டல் சார் சென்சார் போர்டில் எல்லாம் பார்த்து தான் சார் வண்டியை படத்தை ரிலீஸ் பண்ண கொடுக்குறாங்க. சென்சார் போர்டில் இருங்க சார், இதெல்லாம் நீங்கள் சென்சார் போர்டில் கேட்கணும் சார். போய் இப்போ படம் ப்ரெஸ்ஸில் வந்து இல்லை சார், நீங்கள் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களை யார் கூப்பிட்டாங்க? அவசியம் இல்லை சார். சார் இது இல்லை உங்களை யார் உள்ள கூப்பிட்டாங்க? உங்களை நீங்க எப்படி உள்ள வரலாம் சார்? நீங்க எப்படி உள்ள வரலாம்? உங்களை அழைப்பு சார், உங்களை இன்விடேஷன் கொடுத்தாங்களா சார்? உங்களை இன்விடேஷன் கொடுத்தாங்களா? இது நீங்க பிரச்சனை பண்ண தான் உள்ள வந்திருக்கீங்க. இல்ல சார், நீங்க பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கீங்க. ஆமா, ஒரு கார்டு காட்டுங்க சார். உங்களை யார் கூப்பிட்டாங்க? உள்ள இன்விடேஷன் காட்டுங்க சார். சார் இன்விடேஷன் சார், நீங்க இன்விடேஷன் கொடுங்க சார். சார் 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 நீங்க இன்விடேஷன் கொடுங்க சார். சார் சார் வெயிட் கார்டு காமிங்க. அண்ணா இருங்க அண்ணா
அண்ணா இருங்க கார்டு எப்படி நீங்க அட்வொகேட் வரலாம்? கார்டு எப்படி வரலாம்? கேக்குறீங்க இதை காமிங்கப்பா கேமரா உங்களை யார் இன்வைட் பண்ணா சார்? போட்டோ நீங்க எப்படி சார் சொல்லலாம்? இங்க என்ன வேலை? நீங்க பார் கவுன்சில் மெம்பர்ல நாங்க உள்ள வரலாமா? நாங்க உள்ள வரலாமா? அது தப்பு அது தப்பு சார். நீங்க முதல்ல இன்வைட் இல்லாம வந்து தப்பு முதல்ல உள்ள முடிச்சிருக்க மீடியா நண்பர்கள்